Welcome to Programming Tutor Tamil YouTube channel. What is literal in Java? Literal means fixed values that values directly inserted into the source code. நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு வேல்யூ கொடுப்போம். நம்பர் ஏதாவது கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. அந்த நம்பர் தான் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ அந்த வேரியபிளுக்கு. ஸோ லிட்டரல் அப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்பராக இருக்கலாம், இல்லைனா டெசிமல் வேல்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கேரக்டர், இல்லைனா ஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை பூலியன் வேல்யூஸாக இருக்கலாம், நல் வேல்யூஸாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து டேட்டா ஆர் வேல்யூஸை தான் நம்ம லிட்டரல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். டைப் வந்து இன்டீஜர். ஸோ இன்ட் டேட்டா டைப் வந்து இன்ட் யூஸ் பண்ணும் பொழுது வேரியபிளில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணி பார்த்துருப்போம். அது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இப்போ வந்து அந்த இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி வேரியபிளில் வந்து டெசிமல் இன்டீஜர், ஆக்டல் இன்டீஜர், ஹெக்ஸாடெசிமல் அண்ட் பைனரி இன்டீஜர். ஸோ இந்த வேல்யூஸை எப்படி வந்து கொடுக்குறது, அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் இன்டீஜர்னால் நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 to 9 காம்பினேஷனில் கொடுப்போம் இல்லையா? அது பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம். இதை டெசிமல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு, ஓகேவா? இப்போ இந்த மைடெக்கில் இந்த நம்பர் போய்ட்டு என்னாகும், உள்ளே சேவ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து டெசிமல் லிட்டரல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆக்டல் இன்டீஜர் 0 to 7 இந்த காம்பினேஷனில் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து கண்டிப்பாக 0 வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த 0 to 7 காம்பினேஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ 4, 5 அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு செமிகோலன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஹெக்ஸாடெசிமல். ஃபஸ்ட்டு வந்து 0 போட்டுட்டு ஸ்மால் எக்ஸ் ஆர் கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது 0 ஸ்மால் எக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் A to F காம்பினேஷன் ஒரு 0 to 9 இந்த நம்பர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்பரும் கொடுத்துக்கலாம். ஆல்சோ நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டரோ இல்லை ஸ்மால் லெட்டரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செமிகோலன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பைனரி இன்டீஜர். ஸோ பைனரி வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுனா 0 கொடுத்துக்கணும், B கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பைனரி வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். 1 1 0 1 0 இப்படி கொடுத்துட்டு செமிகோலன் வந்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு system.out.println மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய வேரியபிள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கன்சோலில் இதோடைய அவுட்புட்டை நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ரன் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணியாச்சு. ரன் கொடுத்துட்டு இப்போ கன்சோல் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 5 6 7 8. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஆக்டல் நம்பர் இருக்கு இல்லையா, இது எப்படி என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. 37 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 0x1a அப்படின்றது ஈக்குவல் டு 26. அடுத்தது பைனரி இன்டீஜர் 0b 11010. ஸோ இதோடைய எக்ஸாக்ட் ஹோல் நம்பர் வந்து 26. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம், லிட்டரல்னால் ஃபிக்ஸ்டு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டிங்க, அப்போ வேல்யூ வந்து மாறவே மாறாதா அப்படின்னா வேல்யூ வந்து மாறும். ஏன்னா நம்பர் தான் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டு, ஆனால் ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போ மைடெக் இதில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன அசைன் ஆகும், இந்த வேல்யூ தான் எப்போவுமே அசைன் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம்குள்ளேயே இதை ஆட் பண்ணிட்டனால எவ்ரி டைம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இதோடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்கும், 5 6 7 8 இருக்கும். இப்போ நீங்கள் மை டெக் ++ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்றீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் போய்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ 5 6 7 9. அப்போ எதை பேஸ் பண்ணி +1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி தான் +1 அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்சபிள், ஆனால் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேல்யூ தான். ஸோ அடுத்தது ரியல் லிட்டரல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்டரல். ஸோ இப்போல்லாம் 2 டைப் ஆஃப் வேல்யூவை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 879.90. இந்த 879ன்றது ஹோல் நம்பர். ஸோ டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு வேல்யூ. அடுத்தது 99e⁻−3, அதாவது எக்ஸ்போனண்ட் ஆஃப் -3. ஸோ இதையும் நம்மளுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்னா நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்பர் இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட் F கொடுக்கலைன்னா இது ஒரு டபுள் வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ F கொடுத்ததை ஃப்ளோட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ 879.9 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஓகே, இதே நீங்கள் 4 அப்படின்னு ஆட் பண்ணுறீங்கன்னா 0. அதுக்கப்புறம் 4 டிஜிட் அப்படி எடுத்துக்கும். இதை நம்ம ப்ளஸ் வேல்யூவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 மட்டும் எடுத்துக்கிறேன்.
இப்போ நீங்கள் +4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா டாட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் 99 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 40 என்ன பண்ணிக்கும் இன்செர்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்குறதுக்கு கேபிட்டல் லெட்டர் எஸ் கொடுத்துருங்க, STRING. அடுத்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு, ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்மளுடைய வேல்யூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் அப்படின்றது ஆட் ஆயிடுச்சு. ஸோ வெல்கமோட என்ன பண்ணுறோன்னா நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ ரன் பண்ணுறேன், நம்பர் ஆட் ஆயிடுச்சு. அதோடு வந்து சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக வெறும் நம்பர் மட்டுமே இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம், அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அந்த வேல்யூ வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். இல்லை வெறும் வந்து சிம்பிள் மட்டுமே என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து சில பேக்ஸ்லாஷ் லிட்டரல்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளோட டெக்ஸ்ட் வந்து நியூ லைனில் போகணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும், சிங்கிள் கொட்டேஷன் ஆட் பண்ண, டபுள் கொட்டேஷன் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் டு PTT அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து \n அப்படின்னா நியூ லைனில் கர்சர் பாயிண்ட்டு மூவ் ஆகிட்டு, ஓகே எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து எங்கன்னா நியூ லைனுக்கு அது கர்சர் பாயிண்ட் போயிட்டு அங்கே போய் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது \t. ஸோ \tனா டேப், ஓகே அந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து blank ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சின்னதாக ஒரு blank ஸ்பேஸ். அடுத்தது v வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாது, நான் ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் இன்வாலிட் எஸ்கேப் சீக்வன்ஸ் அது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ அடுத்து வந்து f. நெக்ஸ்ட்டு \f. இது ஃபார்ம் ஃபீடு, அதாவது நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் இது. பட் இங்கே வந்து நம்மளுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இதில் தெரியாது, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணு ஒரு ஸ்பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அடுத்து ஆர்னா கேரேஜ் ரிட்டர்ன், ஃபஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் சிங்கிள் கொட்டேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கொட்டேஷன் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேர் லிட்டரல், கேர் டேட்டா டைப் கொடுத்து வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்மால் a கொடுக்குறேன், அடுத்து கேபிட்டல் A கொடுக்குறேன், அடுத்து ஒரு நம்பர், ஸோ அடுத்து ஒரு சிம்பிள். ஓகேவா, அடுத்தது இந்த சிங்கிள் கொட்டேஷனை எடுத்து விட்டுறலாம். ஸோ எடுத்து விட்டுட்டு 1 2 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 1 2 3ன்னு கொடுக்குறேன். 1 2 3 கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். கொடுத்திங்கன்னா பாருங்கள் ஓப்பன் கர்லி பிரேஸ் தான் இதுக்கு ஈக்குவல் கேரக்டராக வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ யூனிகோட் வேல்யூ வந்து கேரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள \/ போட்டு u போட்டு 0021. ஸோ இதுக்கு ரிலேட்டடான கேரக்டர் பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். ஸோ அடுத்து கேர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பூலியன். ஸோ பூலியன் லிட்டரலில் 2 பாசிபிள் வேல்யூஸ் தான், ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஸோ மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா 0 அப்படின்னா என்ன குறிக்கும் அப்படின்னா ஃபால்ஸை குறிக்கும், 1னா ட்ரூ குறிக்கும். ஆனால் ஜாவாவில் வந்து 0 1ன்றதை சப்போர்ட் பண்ணாது, டேரெக்டாக ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளோதான். இன்னொன்று ஃபால்ஸ். இப்போ நீங்கள் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. ஸோ பாருங்கள் மிஸ்மேட்ச் எரர் வந்து காட்டும். ஓகே, ஸோ பூலியன் பார்த்தாச்சு. அடுத்தது நல். ஸோ நல் அப்படின்றது எங்கே பயன்படுத்தோம்னா இங்கே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, பூலியன் இதில் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் நல்லுன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிச்சிடும். அப்போ எங்கே பயன்படுத்துறதுன்னா நான் ப்ரிமிட்டிவ், எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் இஸ் அ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு. மை கேர் அப்படின்னு கொடுத்துறேன், ஈக்குவல் டு வேரியபிள் நேம். ஸோ இதில் வந்து நல், ஆக்சுவலாக வேல்யூ என்ன கொடுக்கணும், நல் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நல் கீவேர்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன், பாருங்கள் நல் அப்படின்றது உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு வேல்யூவாக. இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.